இப்போ பாருங்கள் நண்பர்களே, காலிஃப்ளவரை வந்து இந்த ஷேப்பில் நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து 65 செய்கிறோம் சரிங்களா. அதனால் கொஞ்சம் நல்லா பெருசாக இந்த ஷேப்பில் இருக்கணும் சரிங்களா. இதே இது வந்து நம்ம இன்னும் இதோட சின்ன சின்னதாக நம்ம செஞ்சோம்னா அது வந்து பக்கோடா ஸ்டேஜுக்கு போயிடும். நம்ம வந்து காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதில்ல, காலிஃப்ளவர் 65 தான் பண்ணுறதுனால வந்து இந்த ஷேப்பில் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சுடுதண்ணிலாம் போட்டு ஏன் சுடுதண்ணியில் போடுறோம்னா இதோடைய அழுக்குகள் இருக்கும், ரெண்டாவது வந்து பூச்சிகள், சிறு சிறு வண்டுகள் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து இதெல்லாமே வந்து போயிடும். அதனால தான் சுடுதண்ணி போடணும் கம்பல்சரி. காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு சைடு அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சேம்பு சூளை அரைச்சது, அது கூடவே கொஞ்சோன்னு மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜாயின் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன். இது வந்து நம்ம நார்மல் மிளகாத்தூள். இதே வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா அதில் ஃபுட் கலர் எதுவுமே ஜாயின் பண்ண தேவையில்லை. அது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிங்க. அது கூடவே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஜாயின் பண்ணோம்னா ஃபுட் கலர் தேவையில்லை. நம்ம வந்து நார்மல் மிளகாத்தூள்னால ஃபுட் கலர் லைட்டாக ஒரு பிஞ்சஸ் அளவு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடல மாவு யூஸ் பண்ணணும். நம்ம வந்து 65 செய்கிறனால வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான அளவு நம்ம அது கூடவே நம்ம வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எதுக்குன்னா நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுன்னு வர்றதுக்காக வந்து நம்ம அரிசி மாவு ஜாயின் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து நம்ம நல்லா இதில் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கணும். ஏன்னா வந்து 65க்கு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியாச்சு. அது சூடாகிட்டுருக்கு. அதுக்குள்ளார நம்ம காலிஃப்ளவரும் உள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மாவு கலக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு உரப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. ஏன்னா உப்பு ஏதாவது நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு நம்ம ஒரு கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருந்த காலிஃப்ளவரை வந்து அப்படியே உள்ளார போட்டுடலாம். உள்ளார போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா காலிஃப்ளவரையும் போட்டுடலாம். காலிஃப்ளவர் நல்லா கிளறி விட்டுக்கணும். காலிஃப்ளவரை பிடிச்சி அமுத்தி பிசையக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம சுடுதண்ணியில் போடுறப்பே வந்து ஆஃப் வேக்காடு வெந்திருக்கும் காலிஃப்ளவர் பொறுத்த வரைக்கும். அதனால் லைட்டாக அப்படி ஒரு கலர் மட்டும் கிளறிக்கலாம். நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுமே போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருந்த காலிஃப்ளவரை அப்படியே உள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் அப்படியே உள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மீதியை வந்து நெக்ஸ்ட் டைம் அடுத்து போட்டுக்கலாம். கத்தில் போய்ட்டு இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெந்து விழுந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் எல்லாமே போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்கு. செம்ம சூடுங்க, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. அரிசி மாவு போட்டதில் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் உண்மையிலே காலிஃப்ளவர் 65 ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்னொரு பீஸ் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி ஒன்றுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.